Okay, ready? Ready, 1, 2, 3, start. Mister, how are you? Good. கையதா. Okay. ஷபா உஷா ரெண்டு பேருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். இனிய திருமண வாழ்த்துக்களை MN சர்ப்ரைஸ் சார்பா உங்களுக்கு தெரிவிக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி நன்றி. இன்னைக்கு நீங்க உங்களோட திருமண பந்தத்துல இணைகிறீங்க. அவர் 100 ஆண்டு காலம் கொள்ளூண்டி வாழோடும்னு சொல்லி MN சர்ப்ரைஸ் சார்பாகவும் இங்க வந்திருக்கிற உங்களோட உறவினர்கள் சொந்தங்கள் சார்பாகவும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். நன்றி. ஏன்னா மிக்கி ஒரு ஆள் வந்திருக்கிறார், உங்களுக்கு ஒரு கிஃப்ட கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு ஆள் உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க சொல்லி தந்திருக்கிறாங்க. அண்ணாண்ட வழியாலேயோ உஷாண்ட வழியாலேயோன்றது தெரியாது. யார் அனுப்பியிருப்பார்கள், எங்க இருந்து வந்திருக்கு தெரியுமே இல்ல யாரு? திலீவண்ணா கனடால இருந்து. திலீவண்ணா கனடால இருந்து. திலீவண்ணா கிஃப்ட் ஆல்ரெடி வந்துட்டுது. திலீவண்ணா கிஃப்ட் 2 கிஃப்ட் வராது தானே. இன்னொரு ஆள் அனுப்பி இருக்குது. யார் அனுப்பியிருப்பாரு? சிந்து. சிந்துனையும் வந்து. சிந்துக்கும் உங்களுக்கு நான் நினைக்கிறேன் உங்களோட மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு சிந்து கிஃப்ட் தந்துட்டாங்க. க்ளூ ஒண்ணுதாங்க. இல்ல உள்நாட்டுல இருந்து தான் வந்திருக்கு. உள்நாட்டுல இருந்து இலங்கையில இருந்து வந்திருக்கு. ஞானம் பெரியப்பா இலங்கையில இருக்கிறார் இல்ல? எனக்கு தெரியுமா? எனக்கு சும்மா சொல்றீங்களா? எனக்கு தெரியுமா அவர்? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சிருக்கலாம். உங்களோட சார்பில இருந்து வந்திருந்தா யார்கிட்ட இருந்து வந்திருக்கு? எங்கட சார்பில் நிறைய பேர்ட்ட இருந்து வந்திருக்கு. மாமி இருக்கிறா, யூரோப்ல நிறைய பேர், மாமா ஒரு ஆள் இருக்கிறார். அப்படியே மாமா ஆண்டு சுகிச்சி. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அனுப்பியிருந்தா? ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. மதுசாகர், சஞ்சுதன், நிறைய பேர் இருக்காங்க. அப்படி ஒரு சரி. இப்ப உங்களோட சேர்வில உஷாண்ட பேர்ல வந்திருக்கோம்னு சொல்லி பாப்போம். சரிதானே? இப்ப உஷா உங்களோட சேர்வில வந்திருந்தா யார் அனுப்பியிருப்பாங்க நினைக்கிறீங்க? நிறைய பேர் இருக்காங்க. நீங்க யாரை எதிர்பார்க்கறீங்க? பேர் சொன்னா சரி. பேர் சொல்லத்தானே வேணும். உள்நாட்டுல இருந்து வந்திருக்கு. உள்நாட்டா? யா. உள்நாடுடா கெஸ்ஸிங் இல்ல. உள்நாட்டுல கெஸ்ஸிங் இல்லையா அல்லது வர்றதுக்கு சந்தர்ப்பம் இல்லையா? கெஸ்ஸிங் இல்ல, எல்லாரும் வந்திருக்காங்க. சரி, வெளிநாட்டுல இருந்து வந்திருந்தா யார் அனுப்பியிருப்பாங்க? நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஒரு ஆள்கிட்ட தானே வந்திருக்குது. ஞானம் பெரிய பேர்.
ஞானம் பெரிய பாட்டையில இருந்து இல்ல. மிக்கிக்குள்ள ஒரு ஆள் நிக்குது சரியா? அந்த ஆள் தான் உங்களுக்கு சர்ப்ரைஸா வந்திருக்கு. யாரா இருக்கும்? இதான் அந்த சர்ப்ரைஸ். மிக்கி இந்த தலையா கலடி பாப்போமா? மிக்கி கொஞ்சம் வண்டி வச்சிருக்கா. என்ன செய்வோம்? மிக்கி இந்த தலையா கலடி பாப்போமா இல்ல கிஃப்ட பாத்துட்டு மிக்கி இந்த தலையா கலடி பாப்போமா? மிக்கியை தான் பாக்கணும். சரி, நான் சும்மா சொன்னேன் மிக்கிக்கு ஆள் வந்திருக்குதுன்னு சொல்லி. உங்களுக்கு கிஃப்ட் ஒன்று வந்திருக்குது. அந்த கிஃப்ட தந்தா நீங்க கண்டுபிடிச்சிருங்க யாருன்னு சொல்லி. பாருங்க, மிக்கி போய் எடுத்துட்டு வர போறாரு அந்த கிஃப்ட. ஆனா நான் தர மாட்டேன், நீங்க சொல்லணும். என்ன அவன் பேர் சொல்லல நீங்க. சரி, வெளிநாட்டுல இருந்தா வந்தது. நிறைய பேர் இருக்கணும். எந்தெந்த நாட்டுல இருக்கணும்? கனடால இருக்கு, சுவிஸ்ல இருக்கு. கனடால இருந்தா யாரா இருப்பீங்க? யாராவது சொல்லுங்களேன். உங்களுக்கு அன்பா உங்களுக்கு செய்யக்கூடிய யாரா இருந்தா? எல்லாருமே அன்புதான். இவ்வளவு ஒரு உங்களுக்கு சர்ப்ரைஸா செய்யணும். 5 நிமிஷம் கதைச்சு இதை செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டு யார் அனுப்பியிருப்பாரு? உங்களுக்கு வெட்டிங்குக்காக வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த மிக்கிகள் அனுப்பினவன் நினைக்கிறீங்களா? நிக்கலாம். சைஸுக்கும் மிக்கிக்கும் சம்மதம் இல்லை. இந்த சைஸ்ல ஒரு தரம் இல்ல. ஆனா உண்மையா மிக்கிக்க நிக்குது ஒரு ஆள். யாருன்னு சொல்லி பாப்போம். அதுக்கு முதல் நீங்கள் பேர் வேற பேரா சொல்லுவீங்களா? இல்ல. சரி, உங்களோட சார்பில் வந்தது 3 பேருக்குள்ள கேஸ் பண்ணுங்க. டப்பன் ஒரு 3 பேர் சொல்லுங்க. வேற செய்திருப்பீங்க சொல்லு. யாரு? இல்ல சரி, ஓகே. இல்ல சரி, நீங்கள் உங்களுக்கு 3 சாய்ஸ் தந்தேன். சரி, இவ்வளவு நேரம் நீங்க சொன்ன ஆக்களுக்குள்ள ஒரு ஆள் தான் தந்தது. உங்களோட வெட்டிங்குக்காக அவையிலும் இங்க வந்திருக்கலாம். சரி, அப்ப அவையில இந்த விடத்தை கூப்பிடுவோமா? யார் அந்த சர்ப்ரைஸா கொடுத்தாக்கள் இங்க இருக்கிறீங்களா? உஷாண்ட வெட்டிங்குக்காக வந்தாக்கள் டப்பண்டு வாங்க பாப்போம். மிக்கி ரெடியா? தலையா கலட்டுவோமா? எல்லாரும் எதிர்பார்ப்போடான்னு இருக்கிறீங்க. சரி வாங்க, சர்ப்ரைஸா கொடுத்தாக்கள் வெளியால வாங்க. யார் கொடுத்துருக்காங்க? சரி, நற்குணம் ஃபேமிலியில இருந்து உங்களோட அவன் பிள்ளைகள் அனைவரும் சேர்ந்து 11 பிள்ளைகளும் சேர்ந்து நற்குணம் அவர் சார்பாகவும் அவன் ராணி சார்பாகவும் நற்குணம் ராணி குடும்பம் அவன் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அனைவரும் சேர்ந்து இன்றைய நாள்ல சபாவும் உஷாவும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி இவங்களை வாழ்த்தி இருக்காங்க. சரிதானே? அந்த கிஃப்டை பிரிச்சா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்காக தான் நாங்க முதல்ல அவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இருந்தாலும் நீங்க முதல் சொன்னீங்க தான் அவன் பேர். நாங்கள் கொஞ்சம் குழப்பி போட்ட வேற சொல்லுவோம். சரி, அந்த கிஃப்டை அவன் கையாலே வேண்டுவோம். சரியா? மிக்கி கொடுங்க அவையிட்ட. சரி, இப்ப இந்த கிஃப்டை உடைச்சு பாருங்க. இன்றைய நாள்ல நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி நற்குணம் ஃபேமிலி சார்பா அவர்களோட பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அனைவரும் சேர்ந்து இந்த கிஃப்டை தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட திருமணத்துக்காக நிக்கணும்னு சொல்லி பாபுண்ணாவும் சாந்தியக்காவும் உங்களோட திருமணத்துக்காக வந்திருக்காங்க. என்ன சொல்ல நினைக்கிறீங்க? வந்ததே பெரிய சந்தோஷம். என்ன ரைட், நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். நற்குணம் ஃபேமிலி சகோதரங்கள் எல்லாருமே உங்களோட எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி நீங்க நீண்ட நாள் நல்ல சந்தோஷமா வாழணும்னு சொல்லி நற்குணம் ராணி ஃபேமிலி சார்பாகவும் MN சர்ப்ரைஸ் சார்பாகவும் உங்களோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றேன். நன்றி.